2016 சச்சின் தேவ் துகல் கிரியேட் பண்ணது தான் இந்த builder.ai. மக்களை ஏமாற்றி இத்தனை நாளாக மைக்ரோசாஃப்ட், BlackRock, கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இப்படி பல பெரிய இதோட மெயினான கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கோடிங்கில் ஜீரோ நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சன் கூட ரொம்பவே ஈஸியாக அவங்களுக்கு தேவையான ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை டிசைன் பண்ணிக்கிற முடியும். உதாரணத்துக்கு சச்சின் தேவ் துகல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேல் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப் கிரியேட் பண்ணுறது ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2019 ராபர்ட் ஹோல்ட் யாருன்னு பார்த்தோன்னா, இந்த கம்பெனியோட எக்ஸ் எம்ப்ளாய். இவர் என்ன பண்ணுறாருன்னா, $5 மில்லியன் builder.ai கம்பெனிகிட்ட இருந்து நஷ்டஈடாக கேட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. ஒரு ரீசனாக என்ன சொல்கிறாருன்னா, the AI technology did not work as prompted and essentially nothing more than smoke and mirror. அதாவது ஏஐ டெக்னாலஜி எப்படி ப்ரோக்ராம் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒர்க் ஆகலை, சும்மா ஒரு கண் துடைப்புக்கு தான் அந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 80% ஆஃப் ஏஐ டெக்னாலஜியை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இவங்க ஏஐ டெக்னாலஜியை இன்னும் டெவலப் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணலை. இப்போது இங்கே எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், ஏஐ கிரியேட் பண்ணலன்னு சொல்லிட்டேன், அப்படின்னா இத்தனை நாளாக அவங்க கிளைண்ட்ஸ்க்கு யார் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கா, அதாவது அந்த ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை யார் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த 700 இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணி பேக்ரவுண்டில் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.